Subscribe now and press the bell icon. Never miss an update. Exercise 15.1 problem number 1 பாருங்க. Probability of an event E plus probability of the event not E. இது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ probability of E plus probability of not E. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ probability of E plus probability of not E இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. Total probability equal to 1. Second problem பாருங்க. The probability of an event that cannot happen. ஸோ அந்த ஈவெண்ட்டே நடக்காது. ஓகேவா? that probability of the event that cannot happen. ஸோ அந்த ஈவெண்ட்டே நடக்காதுன்னும் போது அதோட probability 0. such an event is called. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது cannot happen. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா impossible event. that event cannot happen. ஸோ which is impossible event. Third பாருங்க, the probability of an event that is certain to happen. certain to happenனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதுக்கு probability என்னன்னு கேட்குறாங்க. such an event அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. certain to happenனா அந்த ஈவெண்ட் வந்து ஷோராக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு probability வந்து 1. ஷோராக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து ஷோர் ஈவெண்ட். அப்படி இல்லைன்னா இன்னொரு நேம் இருக்குது, certain event. ஓகேங்களா? ஷோர் ஈவெண்ட் ஆர் certain event கண்டிப்பாக நடக்கும். ஷோர் ஈவெண்ட் ஆர் certain event. subdivision 4 பாருங்க. the sum of probabilities of all the elementary events of an experiment. ஸோ ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா சப் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி 1. next, the probability of an event is greater than or equal to and greater than or equal to dash and less than or equal to dash. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அல்ல 0 விட அதிகமாக இருக்கும், ஆர் 1 இல்லைனா 1 விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து 0 வரும். 0 இருக்கலாம் இல்லை அதோட அதிகமாக இருக்கலாம், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 1 ஆர் அதோட கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5th ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 0, செகண்ட் இதுக்கு வந்து 1. Question number 2 பாருங்க. which of the following experiments have equally likely outcomes? explain. ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற 4 எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் எந்தெந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலி லைக்லி அவுட்கம்னா இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அவுட்கம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் விழலாம் இல்லை டெயில் விழலாம், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். ஆனால் இதில் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஹெட் விழறதுக்கும் சான்ஸ் இருக்குது, டெயில் விழறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இதுதான் வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். a driver attempts to start a car, the car starts or does not start. ஸோ ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு. ஓகேங்களா? அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற நீங்கள் எந்த காரை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், மேக்ஸிமம் அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ரேர் கேஸில் என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கீங்கல்ல, ஒரு வீணாக போன காராக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்னது ஸ்டார்ட் ஆகாமலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாதி சான்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் ஆகாததுக்கு பாதி சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இது வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம் கிடையாது. ஸோ ஆன்சர் பாருங்கள். இட் இஸ் not an equally likely outcome because car will not start only when it is out of order. ஸோ அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அது என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். ஷோராக இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம். செகண்ட் பாருங்கள்,
a player attempts to shoot a basketball, he shoots or misses the shot. ஸோ ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேஸ்கெட் பாலை ஷூட் பண்ண பார்க்குறாரு. ஸோ இது வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கமில் வருமானா இதுவும் கண்டிப்பாக வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கமில் வராது. அவர் மேக்ஸிமம் என்ன பண்ணுவார், அந்த பாலை ஷூட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஷூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த பிளேயரோட ஸ்டாமினா, இல்லை அவர் வந்து எவ்வளோ வேகத்தில் ஓடி வராரு, அதே மாதிரி வந்து அவர் எப்படி எந்த மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் அந்த உதைக்கிறாரா இல்லையா அப்படின்றதுலாம் நம்ம இது பண்ண முடியும். So it is not equally likely outcome because this game depends on many factor. ஏன்னா ஒரு பக்கத்தில் இன்னொருத்தவங்க கூட வரலாம், அவங்க கூட வந்து உதைக்கலாம், இல்லை பக்கத்தில் யாரும் இல்லாமல் இருந்தால் இவர் என்ன பண்ணலாம், அதை வந்து கரெக்டாக ஷூட் பண்ணிடலாம். ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து ஈக்குவலி லைக்லியில் வராது. A trial is made to answer a true or false question. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். a trial is madeனா அந்த கொஷினுக்கு ஆன்சரே தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் இருக்குது, அதுக்கு வந்து ஆன்சரே தெரியாது, ஆனால் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ அந்த ஆன்சர் வந்து ரைட்டாக ராங்காக வர்றதுக்கு இதுக்கு வந்து ஈக்குவலான சான்ஸ் இருக்குது. ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் இருக்குது, அது நமக்கு ரைட்டாக ராங்கானே தெரியாது. அதை நம்ம அட்டன் பண்ணும்போது ரைட் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது, ராங் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று தானே நடக்கும், ரைட்டாக இருக்கும் இல்லை ராங்காக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ நம்ம ட்ரூன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது நமக்கு கரெக்டு. ட்ரூ அந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணதுக்கு தப்பு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் தேர்ட் கொஷின் பாருங்கள். இட் இஸ் அன் ஈக்குவலி லைக்லி அவுட்கம் பிகாஸ் போத் ஹாவ் ஈக்குவல் சான்ஸ் டு ஹேப்பன். ஸோ ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், எ பேபி இஸ் பார்ன். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது. இட் இஸ் அ பாய் ஆர் எ கேர்ள். ஸோ அது வந்து பாயாக இருக்கிறதுக்கு கேர்ளாக இருக்கிறதுக்கான இது கேட்குறாங்க. ஸோ ஒரு பேபி பிறக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பிறக்கிற வரைக்கும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பாயா கேர்ளான்ட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது, ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. பாயாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. இட் இஸ் அன் ஈக்குவலி லைக்லி அவுட்கம் பிகாஸ் போத் ஹாவ் ஈக்குவல் சான்ஸ் டு ஹேப்பன். போத் பாயாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, கேர்ள் பேபியாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒய் இஸ் டாஸிங் எ காயின் கன்சிடர்ட் டு பி அ ஃபேர் வே டு டிசைடிங் விச் டீம் ஷுட் கெட் த பால் அட் த பிகினிங் ஆஃப் எ ஃபுட்பால் கேம். ஸோ ஒரு ஃபுட்பால் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, டாஸ் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து டாஸ் போடுறாங்க, மற்ற ஆப்ஷன் எடுக்காமல் ஏன் வந்து டாஸ் போடுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபுட்பால் கேமுன்னு மட்டும் கிடையாது, மற்ற எந்த கேமாக கூட இருக்கட்டும், கிரிக்கெட், கபடி. ஸோ எந்த கேமாக இருந்தாலும் இப்போ ஒரு கிரிக்கெட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டிசைட் பண்ணுறதான், நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோமா ஃபீல் பண்ணுறோமா அந்த மாதிரி. இப்போ ஒரு கபடியில் அந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டு ரைடுக்கு வர்றது அப்படின்றதும் வந்து அது டாஸ் போட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன் டாஸ் போடுறாங்க அப்படின்னா டாஸ் போடுறது வந்து நமக்கு 2 அவுட்கம் கிடைக்கும். ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து டெயில். அந்த 2 அவுட்கம்மையும் யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஹெட் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, டெயில் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இதுவாக இருக்கும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்பால் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பால் கொடுக்குறது அப்படின்ட்டு டாஸ் போட்டு டிசைட் பண்ணுவாங்க. வென் we toss a coin, the outcomes head and tail are equally likely னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஸோ the result of an individual coin toss is completely unpredictable. ஸோ அந்த மாதிரி டாஸ் போட்டு எடுக்கும்போது அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு தான் டாஸ் விழும் அவங்களுக்கு தான் டாஸ் விழும் அப்படின்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கிறதால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாஸ் போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be probability of an event. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 0வோட அதிகமாக இருக்கலாம்,
அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 1 தான் இருக்கும், இல்லை 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ 0க்கு கம்மியாகவும் வராது, 1 விட அதிகமாகவும் போகாது. ஸோ இங்கே இந்த 2/3னா 0 பாயிண்ட் சம்திங் வரும், 0.67 அந்த மாதிரி வரும். இங்கே 15%னா 15/100 0.15 வரும், இங்கே 0.7. ஸோ இது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1.5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து 0க்கு கம்மியாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ப்ராபபிலிட்டி ஒரு ஈவெண்ட் நடக்கலை அப்படின்னா 0 தான் வரும், 0க்கு கம்மியாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது இந்த ப்ராப்ளமுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B -1.5. அது வந்து சான்ஸே கிடையாது. அந்த ஈவெண்ட் வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு, இந்த வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 5 பாருங்க. இஃப் P of E is equal to 0.05, what is the probability of not E? ஸோ ப்ராபபிலிட்டி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.05, நாட் இ அந்த ஈவெண்ட் வந்து நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ P of E அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க 0.05. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா P of not E equal to என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், P of E plus P of not E or P of E bar. இந்த not E க்கு பதில் E bar கூட போடலாம். ஸோ which is equal to 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் P of E தெரியும் இல்லையா, 0.05 plus P of not E இதுதான் நமக்கு தெரியாது. ஸோ which is equal to 1. ஸோ நாம் P of not E கண்டுபிடிக்கணும். ஸோ P of not E equal to இந்த 0.05 இந்த பக்கம் வந்ததுன்னா -0.05. ஸோ 1லேருந்து இந்த 0.05 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நம்பர் பாரோ பண்ணிங்க அப்படின்னா இங்கே 10, இங்கே 9 வரும், இங்கே 0 வரும். ஸோ 10ல் 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 5, ஸோ இங்கே 9. ஸோ 0.95. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் ஈவெண்ட் நாட் ஹேப்பன், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.95. அந்த ஈவெண்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.95. ஓகேங்களா? probability of that event not happen, so which is equal to 0.95. Problem number 6 பாருங்க. A bag contains lemon flavored candies only. Malini takes out one candy without looking into the bag. What is the probability that she takes out? So ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஃப்ளேவர் இருக்கிற கேண்டீஸ் மட்டும்தான் இருக்குது. லெமன் ஃப்ளேவர் இருக்கிற கேண்டீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு ஃப்ளேவர் கிடையாது. ஸோ மாலினி வந்து ஒரு கேண்டி எடுக்கிறாங்க வித்தவுட் லுக்கிங் இன் டு த பேக். அந்த பேக்கை பார்க்காமலே ஒரு கேண்டி எடுக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ டேக்ஸ் அவுட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு கேண்டி, அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவர்டு கேண்டி, ஒரு ஆரஞ்ச் ஃப்ளேவர் இருக்கிற கேண்டி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஃப்ளேவர்டு கேண்டீஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் வந்து லெமன் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் வந்து நடக்கவே செய்யாது. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 0. ஏன்னா அதில் வந்து இதுவே இல்லை இல்லையா, ஆரஞ்சு ஃப்ளேவர்டு கேண்டியே இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0. ஆரஞ்சு ஃப்ளேவர் கேண்டியே இல்லை, லெமன் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது. அப்போ நீங்கள் கையை வச்சு எடுத்திங்கனாலே லெமன் ஃப்ளேவர் மட்டும்தான் வரும், ஆரஞ்சு ஃப்ளேவரே வராது. ஸோ அப்போ இது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் பாருங்கள், லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி. ஸோ ஒரு லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி இதை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அவங்க வந்து உள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லெமன் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது உள்ளே. அப்போ கையை விட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும், லெமன் ஃப்ளேவர்டு கேண்டி மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வர்றதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோர் ஈவெண்ட். கண்டிப்பாக அவங்க லெமன் ஃப்ளேவர் கேண்டி தான் எடுப்பாங்க. ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா
சர்டைன் ஈவெண்ட் ஓகேவா, அவங்க கண்டிப்பாக வந்து இது மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1 ஓகேங்களா. இதுக்கான ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1. Problem number 7 பாருங்க. It is given that in a group of 3 students the probability of two students not having the same birthday is 0.992. What is the probability that 2 students have the same birthday? So ஒரு group of students இருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. The probability of 2 students not having same birthday. ஸோ அதில் 2 பேருக்கு வந்து சேம் பர்த்டே டேட் இருக்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து 0.992. ஸோ அதே மாதிரி அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சேம் பர்த்டே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாட் ஹேவிங் த சேம் பர்த்டே அதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் த சேம் பர்த்டே அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேவிங் சேம் பர்த்டே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேவிங் சேம் பர்த்டே ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து 0.992. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவ் சேம் பர்த்டே இதுவும் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹேவ் சேம் பர்த்டே இது வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் இ. So which is equal to 1. So probability of that event plus not having the same birthday அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா 0.992. So which is equal to 1. Probability of the event same birthday இருக்கிறதுக்கு probability இந்த plus 0.992 இந்த பக்கம் வந்ததுன்னா minus 0.992. So இதை நம்ம subtract பண்ணோம். 0.992 subtract பண்ணால் 10 9 9 இங்கே 0 நம்பர் பாரோ பண்ணிக்கிட்டா. ஸோ இங்கே 10ல் 2 செப்பரேட் பண்ணால் 8 9ல் 9 செப்பரேட் பண்ணால் 0 9ல் 9 செப்பரேட் பண்ணால் 0. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவன் ஹேப்பன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 0.008. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பர்த்டே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.008. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 7th ப்ராப்ளமோட ஆன்சர். So இந்த ப்ராப்ளம் பாருங்க. A bag contains 3 red balls and 5 black balls. A ball is drawn at random from the bag. What is the probability that the ball drawn is red or not red? ஸோ ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெட் பால் இருக்குது, அதே மாதிரி 5 பிளாக் பால் இருக்குது ஓகேங்களா. ஸோ ரேண்டமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பேக்லேருந்து ஒரு பால் எடுக்கும்போது ரெட் பால் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, ரெட் பால் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பால் எத்தனை இருக்குது, ரெட் பால் வந்து 3 இருக்குது, 5 பிளாக் பால்ஸ். ஸோ பிளாக் பால் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை பால் இருக்குது, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பால்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெட் பால் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் divided by total number of balls. So number of red balls வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 divided by total number of balls எத்தனை இருக்கு, 8 இருக்கு. total number of balls 8 ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாட் ரெட் பால் கேட்குறாங்க இல்லையா, நாட் ரெட் பால். ஸோ நாட் ரெட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ப்ளஸ் நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஹேப்பன் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் ஹேப்பன் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அது வந்து ரெட் பால் வர்றதுக்கு 3/8 ப்ளஸ் நாட் ரெட் பால் வர்றதுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ரெட் பால் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus 3/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 1s are 8,
கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 1s are 8 minus 1 3 is 3. ஸோ 8ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 divided by 8. ஸோ ரெட் பால் வராதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 5 divided by 8. ஆக்சுவலாக அந்த ரெட் பால் வராதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். ஸோ நான் அதுவுமே போடுறேன். ஸோ நாட் ரெட் பால். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ரெட் பால் which is equal to அப்படியே டைரெக்டாகவே எழுதலாம் நம்பர் ஆஃப் நாட் ரெட் பால்ஸ். ஸோ ரெட் பால் இல்லாமல் எத்தனை பால் இருக்குது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸோ ரெட் பால் இல்லாமல் எத்தனை பால் இருக்குது 5 பால்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா டோட்டலாக 8 பால் அதில் ரெட் பால் 5 ரெட் பால் 3 பால்ஸ்னால் ரிமைனிங் இருக்கிற பால்ஸ் தான் பிளாக் பால்ஸ் அது வந்து 5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 8. ஸோ அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 5/8. ஸோ இப்படியுமே இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 9 பாருங்கள். எ பாக்ஸ் கண்டைன்ஸ் 5 ரெட் மார்பிள்ஸ் 8 white marbles and 4 green marbles. One marble is taken out of the box at random. What is the probability that the marble taken out will be a red, white, not green? ஸோ இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மார்பிள்ஸ் வந்து 5 8 ஒயிட் மார்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 green marbles. ஸோ green marbles வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை மார்பிள்ஸ் இருக்கும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 + 4 12 + 5 வந்து 17. ஸோ டோட்டலாக 17 மார்பிள்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த மார்பிள் டேக்கன் அவுட் வில் பி ரெட் மார்பிள்? ஸோ ரெட் மார்பிளாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மார்பிள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மார்பிள் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெட் மார்பிள்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் எவ்வளோ 5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 17. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 17. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க? ஒயிட் மார்பிளாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் white marbles. So probability of white marble இருக்கிறதுக்கு probability என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. So which is equal to number of white marbles divided by total number of marbles. So number of white marbles வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்கு divided by total number of marbles வந்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8 டிவைடட் பை 17. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நாட் க்ரீன். ஸோ க்ரீன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. நாட் க்ரீன். ஸோ க்ரீனாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. க்ரீனாக இல்லாமல் மற்றது எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் க்ரீன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் நாட் க்ரீன். green இல்லாத total number of green இல்லாத marbles divided by total marbles. ஸோ இதில் green இல்லாத மார்பிள்ஸ்னால் இந்த 4 விட்டுருங்க. அப்போ 8 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 13. அப்போ 13 டிவைடட் பை 17. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸோ ப்ராப்ளம் 10 பாருங்கள். A piggy bank contains 100 50 paisa coins, 50 1 rupee coins, 20 2 rupee coins and 10 5 rupee coins. If it is equally likely that one of the coins will fall out when the bank is turned upside down, what is the probability that the coin will be a 50 paisa coin, will not be a 5 rupee coins? So ஒரு piggy bank ஒரு உண்டி ஓகேங்களா. ஒரு உண்டியல்ல 50 பைசை காயின்ஸ். ஸோ 50 பைசை காயின்ஸ் வந்து 100 இருக்குது ஓகேங்களா. ஸோ 50 பைசை காயின்ஸ் ஈக்குவல் டு 100. 1 ரூபி 50 1 ரூபி காயின்ஸ். ஸோ 1 ரூபி காயின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 இருக்குது. அண்ட் 20 2 ரூபி காயின்ஸ். ஸோ 2 ரூபி காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குது. 10 5 ரூபி காயின்ஸ்.
ஸோ 5 rupee காயின்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. ஸோ ஒரு பிக்கி பேங்க் இருக்குது. பிக்கி பேங்க்னா உண்டியல் தான், ஓகேங்களா. ஸோ அதில் 150 பைசே காயின்ஸ், 50 பைசே காயின்ஸ் 100, 50 1 rupee காயின், 1 rupee காயின் 50, 20 2 rupee காயின், 2 rupee காயின்ஸ் 20, 5 10 rupee காயின்ஸ், சாரி 10 5 rupee காயின்ஸ், 5 rupee காயின்ஸ் 10. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது? 100, 150, 160, 70, 180. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180. So if it is equally likely that one of the coin will fall out when the bank is turned upside down. So அந்த உண்டியல் அப்படி திருப்பும்போது ஒரு காயின் என்ன பண்ணுது? கீழே விழுது, ஓகேங்களா. What is the probability that the coin will be 50 பைசே காயின்? ஸோ 50 பைசே காயினாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 50 பைசே காயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 50 paise coin, probability of 50 paise coin equal to number of 50 paise coins divided by total coins. So number of 50 paise coins எத்தனை இருக்கு? 100 இருக்கு. divided by total number of coins வந்து 180. So 0க்கு 0 அடிச்சிடலாம். again 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 9 2s are 18. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 divided by 19. So second subdivision பாருங்க. will not be a 5 rupee coin, will not be a 5 rupee coin. So அப்படின்னா என்ன? 5 rupee காயினா அது இருக்கக்கூடாது, 5 rupee காயினா இருக்கக்கூடாது. அப்போ probability of not 5 rupee coin, probability of not 5 rupee coin equal to number of not 5 rupee coin divided by total number of coins. So 5 rupee காயினை விட்டுட்டு மீதி எத்தனை இருக்கும்? ஸோ இந்த 10 விட்டுட்டா ரிமைனிங் வந்து 170 காயின்ஸ் இருக்கும் இல்லையா. 5 rupee காயின் 10 தானே இருக்குது. ஸோ அதை விட்டுட்டா ரிமைனிங் வந்து 170 காயின்ஸ் இருக்கும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 180. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 டிவைடட் பை 18. ஸோ அப்போ ரிமைனிங் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 டிவைடட் பை 18. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 5 rupee காயின்.